நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரர், சஞ்சயன் இவர்கள் ஐவருமே காட்டுக்கு வந்திருக்கா. விதுரர் நன்கு தன்னுடைய உடலை இழைக்க பண்ணிவிட்டார். பண்ணி சிறந்த யோகி ஆயிட்டார். இவா நாள்பட போனவர்கள்லாம் எப்படி இருக்காளோ தெரியலையே, நம்ம வேணா ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாமா என்று தர்மபுத்திரன் தம்பிகள் அழைச்சின்னு ஒரு தரம் வரார். அவருக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. சரி, எல்லாரையும் கொண்டு போய் விட்டுருக்கோம், தாயாரும் கூட போயிட்டாலும் இல்லையோ, அதனால் அவர்களை பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக நாட்டிலிருந்து படையோடைய கூட அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து சேர்றார்கள். யுதிஷ்டிர மகாபாகோ கச்சித்தம் குசலீஸ்யசி சகிதோ பிராதர்பி சர்வைகி பௌரஜான பதைஸ்ததா. போய் வணங்க திருத்தராஷ்டிரன் யுதிஷ்டிர உட்காத்து வச்சுன்னு கேட்குறார், மந்திரிகள்லாம் சௌக்கியமாக இருக்காளா? அடிக்கடி அவர்களை மாற்றாமல் இருக்கியா? பகல் வேளையில் தூங்காமல் இருக்கியா? மந்திராலோசனை பண்ணச்சே தனித்தனியாக பண்ணுறியா, கூட்டமாக பண்ணுறியா? வீட்டு விஷயத்தே ராஜதர்பாரில் பேசாமல் இருக்கியா? ராஜ்ய விஷயத்தை வீட்டில் போய் பேசாமல் இருக்கியா? வேலைக்காரர்களிடத்தில் மரியாதையோடு நடந்துக்கிறியா என்று ஒன்றுனா கேட்குறார். எல்லாத்துக்கும் தர்மபுத்திரன் பதில் சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறான், வானப்பிரஸ்தாசிரமத்தில் யோகம் வளர்றதா? பட்டினி சரியா இருக்கா? கச்சித்தே வர்த்ததே ராஜன்னு தப்போ தம சமௌச்சே. உமக்கு தமம் சமம், வெளி இந்திரியங்கள் அடக்கிறது, உள்ளிந்திரியத்தை அடக்குது, இந்த அடக்குதலெல்லாம் நன்னா நடந்திருக்கா? அபிமே ஜனனீச்சேயம் சுஷ்ரூஷிர் விகதக்கிளமாம். என்னுடைய தாயார் குந்தி தேவி நன்னா இருக்காளா? விதுரர் எப்படி எழுந்துள்ளிருக்கார்? அவர் எங்கே காணும்? அப்போ திருத்தராஷ்டிரன் சொல்கிறார், அதோ அந்த மூலையில் இருக்கார் பார், அவர் தான் ரொம்பவே உடலை குறைச்சிட்டார். அவர் தான் அதிகமாக எங்கள் எல்லாரை விட தபஸில் ஈடுபட்டிருக்கார். குஷலி விதுர புத்திர தபோகோரம் சமாஷ்டிதா வாயுபக்ஷா நிராகாரா. காற்றை மட்டும்தான் சாப்பிட்றார். அவர் ஆகாரம் உண்டே பல நாட்கள் ஆயிடுத்து. கிருஷோ தமனி சந்ததா. அவருடைய நரம்பெல்லாம் உடம்புக்கு மேலேயே தெரியறது, தமனிகள் வெளியில் தெரியறது, ரத்த ஓட்டம் கண்ணுக்கு படுறது, அனைத்து நாடிகளையும் ஒடுக்கி விட்டார். கதாச்சித்து திருஷ்யத்தே விப்ரைகி சூன்யஸ்மின் கானனே குவச்சித்து. எப்பப்பவான்னு தான் நாங்களே அவரை பார்க்குறோம். திடீர்னு ஒரு மரத்தில் காட்சி கொடுக்குறார், திடீர்னு ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கார், எங்கே இருக்கிறார் ஏது இருக்கிறார் தெரியாது. சரி, அவரை பார்ப்போம்னுட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்தோடு நின்றுட்டு இருந்தார். தர்மபுத்திரன் அவர் அருகில் வந்தான். அவர் இன்னும் வெடவெடத்தா போலே மரத்தோட மரமாக போய் ஒட்டின்னு விட்டார். யுதிஷ்டிரா அஹமஸ்மீதி வாக்கியம் உக்துவாக்ரதஸ்திதா விதுரஸ்ய ஸ்ரவே ராஜா தம் ச பிரத்யக் பூஜயத் அபூஜயத். விதுரர் நிற்கிறார், அடியேன் தான் தர்மபுத்திரன் வந்திருக்கிறது தெரியலையா? விழுந்து நமஸ்கரிக்கிறான், அவருக்கு வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணுறான், ஒன்றும் தெரியாதா போல் அப்படியே வெறிச்சு பார்க்குறார். மரமோட மரமாக ஒட்டின்னு நிற்கிறார். மரத்தின் தோலா அது சுருங்கியிருக்கா, இவர் தோல் சுருங்கியிருக்காருனே தெரியல. ததா சஹா அனிமிஷோ பூத்வா ராஜானம் தமுதைக்ஷத. ஒரு நிமிஷம் ஏதும் பேசாமல் இருந்தார், கண்ணையும் சிமிட்டாமல் இருந்தார். தன்னுடைய கண்களால் உறுத்து தர்மபுத்திரனுடைய கண்ணோட பார்த்தார். பார்த்த வேகத்தில் கொஞ்சமாக ஒட்டி கொண்டிருந்த ஒன்றுமேல உடம்புல, அந்த உடம்புல ஒட்டின்னு இருந்த ஆத்ம ஜோதிஷ் வெகு வேகமாக புறப்பட்டு வெளியில் வந்து தர்மபுத்திரனுடைய கண்ணின் வழியே அவன் சரீரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடுச்சு. ஏன்னா ஏற்கனவே தர்மபுத்திரனும் யமனுடைய அவதாரம். இவரே ஆணிமாண்டவருடைய சாபத்தாலே யமதர்மராஜன் தான் விதுரனா பிறந்திருக்கார். அப்போ தானே தானாக போய் சேருவோம்னு விதுரர் சேர்ந்தார். விவேஷ விதுரோ தீமான் காத்திரைர் காத்திராணி செய்வக பிராணான் பிராணேஷு ச ததது இந்திரியாணி இந்திரியேஷு ச. இவர் இந்திரியங்களெல்லாம் அவன் புலன்களை பூத்திட்டார், இவர் மனசை அவன் மனசில் பூத்திட்டார், இவர் புத்தியை அந்த புத்தியில் ஏற்றுட்டார். சரீரம் மட்டும் ஒன்று மட்டும் கீழே விழுந்தது. அதை கண்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்போ வியாசர் சொல்கிறார், இந்த மகான் எப்போ உனக்குள் புகுந்தாரோ என் மகன் தான் அவன். திருதராஷ்டிரனும் என் மகன், ஏன் பாண்டுவும் என் மகன், இந்த விதுரனும் என்னுடைய மகன். இனிமே தர்மபுத்திரா, தர்மத்துக்கு உன்னிடத்தில் குறைவில்லை. ஏற்கனவே சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாய், அனைத்து சமாதானங்களும் விதுரர் தான் அறிவார். அவரே இப்போ உனக்குள் புகுந்திருக்கிறார். ஷல் என்று விதுரருக்கு வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடித்தார்கள். அனைவரும் விடை பெற்று கொண்டு புறப்படணும். அப்போதான் நடந்தது ஆச்சரியமான கதை. புத்திர தரிசன பருவா. அடுத்த பருவா நாம் இப்போ இருக்கிறது ஆசிரம வாசிக்க பருவா. அதில் முதல் உபபருவம் முடிஞ்சு போச்சு. அடுத்து புத்திர தரிசன பருவா. எல்லாருக்கும் முகத்தில் ஒரு சோகம். விதுரரும் புறப்பட்டு போயிட்டார். நல்லது சொல்லியிருந்தவர் ஒருத்தர் தான். எத்தனை தரம் கேட்டாலும் சளைக்காமல் சொல்லியிருந்தார். யாராருக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். அவரும் இல்லை. இப்போ வேதவியாசர் அங்கே வந்திருக்கார், நடந்தது எல்லாத்தையும் பார்த்தார். அப்போ அவர் கேட்கிறார், உங்கள் முகத்திலெல்லாம் அப்படியே சோகம் இருக்கே, ஆச்சே வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் இன்னும் இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதான ஆசையா இருந்தால் கேளுங்கோங்கிறார். அப்போ திரௌபதி, காந்தாரி, குந்தி
இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இறந்து போன எங்கள் பிள்ளைகளை ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசை. அதுதான் எங்கள் எல்லாருக்கும் ஆசைன்னா புத்திர தரிசன பருவா. அப்படியா? நினைத்தேன். ஏதோ உங்களிடத்தில் ஆசை இருக்கவே தான் நடத்திருக்கீள் நினச்சேன். காட்டுறேனே. மாசமேகம் விஜக்ருஸ்தே சசைன்ய அந்தப்புராவனே அத தத்ராகமத்வியாசா யதோக்தந்தே மயானக. ஒரு மாதம் தர்மபுத்திரன் காட்டிலே தங்கியிருந்தான், நாட்டை விட்டுட்டு. வியாசரங்க வந்ததே இவர் என்ன திரும்ப நாட்டை விட்டுட்டு வந்துட்டார், திரும்பி போக சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தார். அப்போ திரும்பி போக சொல்ல வந்த சமயத்தில் தான் இந்த கேள்வியே பிறந்தது. திரௌபதி குந்தி அனைவரும் பிரார்த்திக்கிறார். ததக்கதாந்தே வியாசஸ்தம் பிரஜா சக்ஷுஷம் ஈஸ்வரம் புரோவாச்ச வததாம் சிரேஷ்டா புனரேவ சதத்வச்சா. சரி, நீங்கள் கேட்டபடிக்கு பிள்ளைகளை காட்டுறேன், ஆனால் இந்த கண்களை கொண்டு நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்குன்னு உயர்ந்த திவ்யமான கண்களை கொடுக்குறேன், அதை வச்சுன்னு தான் நீங்கள் பார்க்கறதுக்கு முடியும். குந்தி தேவி அப்போ தான் நானும் கர்ணனை பார்க்க வேண்டும்னு ஆசை கொண்டேன். கர்ணனை பார்க்கணுமான்னா பழைய கர்ணன் கதையை மறுபடியும் ஒரு முறை எடுத்துரைத்தாள். அவர் திரௌபதி சொன்னது, ஏன் 5 பிள்ளைகளையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ திருத்தராஷ்டிரன் சொன்னது, பீஷ்மத்ரோணர் தொடக்கமாக 100 பேரையும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி வாருங்கோள் என்று கங்கைக்கரைக்கு அழைச்சின்னு போனார். வியாசர் முதல்ல கங்கையில் இறங்கினார். இறங்கி அதற்குள்ளேந்து எல்லா பிள்ளைகளையும் பேர் சொல்லி வாருங்கோ வாருங்கோன்னு கூப்பிடுகிறார். ததஸ்தே பார்த்திவா சர்வே பீஷ்மத்ரோண புரோகமாக சசைன்யா சலிலாஸ்தஸ்மாத் சமுத்தஸ்து சஹசிரஷா. 1000 பேர் பீஷ்மத்ரோணர்களை முன்னாடி நிறுத்திட்டு கங்கையிலேருந்து எழுந்திருந்து வரா. அந்த கங்கையிலே அவள் எழுந்து நிற்கிறா. சூரியனை போல உயர்ந்த தேஜஸ் எல்லாரையும் வியாசர் காட்டுறார். இதோ பீஷ்மர், இதோ துரோணர், இதோ இவர், இதோ துரியோதனன் என்று ஒத்தொத்தரையும் கை காட்டி சொல்றார். கர்ண துரியோதனௌ சைவ சகுனிச்ச மகாரதா துஷாசனாதயச்சைவ தாத்தராஷ்டிரா மகாபலாக ஜராசந்தி பகதத்தா ஜலசந்தஸ்ய வீரியவான் பூரிஸ்ரவாக ஷலஹ ஷல்யஹ விருஷசேனசானுஜः லக்ஷ்மணः ராஜபுத்திரஸ்ய திருஷ்டத்யும்னஸ்ய சாத்மதாः शिखण्डीपुत्राः सर्वे च दृष्टकेतुश्च सानुजः अचलो वृषकश्चैव राक्षसश्च अलायुधः बाल्हिकः सोमदत्तश्च चेकितानश्च पार्थिवः एते चान्ये च बहवः बहुत्वात् येन कीर्तिताः सर्वे भासुरदेहास्ते समुस्तुर्जलसंस्ततः. இத்தனை பேர் இத்தனை நாளாக கேள்விப்பட்டிருக்குமே. யாரெல்லாம் மரணமடைஞ்சாலோ எல்லாரும் கங்கையிலேருந்து எழுந்திருந்தார்கள். ஹாஹாகாரம். இப்படியுமா உயிரோட ஒருத்தரை பார்க்க முடியும்? அனைவரும் இறந்தவர்களன்னா பார்த்துருக்கோம். திருதராஷ்டிரஸ்ய ததா திவ்யம் சக்ஷுர் நராதிப முனி சத்யவதி புத்திரா. சத்யவதியினுடைய மகனான வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு உயர்ந்த கண்ணை கொடுக்க அத்தனையும் பார்த்தார்கள். அப்போ இந்த 100 பேருடைய மனைவியர் இருக்காரோ இல்லையோ, அவர்கள்லாம் தங்கள் தங்கள் கணவனை பார்க்குறார். வியாசர் கேட்கிறார், உங்க கணவனை பார்த்திருக்கீங்களே, என்ன பண்ண விருப்பம்? அதில் பலரும் கங்கையில் இறங்கி தங்கள் கணவனோடையே சேர்ந்துட்டார்கள். அத்தோடு அவர்களும் போயிட்டா. எல்லாரும் இல்லை, ஆறாருக்கு அதில் விருப்பம் இருந்ததோ அவரவர்களோட சேர்ந்தார்கள். இந்த சரித்திரம் சொல்லி முடிச்சுட்டார். இப்படி யயச பிராப்னியான் லோகே பரத்ரச்ச சுபாங்கதின். இப்படி புத்திர தரிசனத்தை வியாசர் நடத்தி வைத்தாருங்கிறீங்க கதை. இந்த புண்ணிய கதையை யார் படித்தாலும் யச்ரேச்சது ஷாவையேது வித்வான் விதுஷோ தர்மவித்தமகம். இதை யார் படித்தாலும், யார் படின்னு சொன்னாலும், யார் கேட்டாலும் அவர்களுக்கு எப்போதும் பந்துக்கள் மித்திரர்கள் விலகாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த நன்மை நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாத்தியாச்சாரா தமோபேதா தான நிர்தூத கல்மஷா. அவ எல்லாரும் அகங்காரத்தை ஒழித்தவர்கள் ஆவார்கள், மமகாரம் ஒழிந்து இந்திரியங்களை அடக்கினவர்கள் ஆவார்கள் என்று பலன் சொல்லி முடிச்சுட்டு உடனே கேட்டுருக்கார். வைசம்பாயனர் சொல்ல ஜனமேஜயர் கேட்டுருக்காரோ இல்லையோ, ஜனமேஜயன் கை கூப்பிண்டு சொல்கிறான், அப்போ இறந்தவர்கள் எல்லாரும் திரும்பி வர்றது சாத்தியமா? எனக்கு இப்போ அது சந்தேகமாக இருக்கே. இப்போ பேட்டவாழ்லாரும் திரும்பி கொண்டு காமிச்சிட்டாருன்னா அப்போ வியாசர் என்ன ஜகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறவரா? அவர் யாரவனா கூட்டின்னு வருவரா, காட்டுவரா? இப்படி சாத்தியம். அப்ரவீச்சம் உதாயுக்தா புனராகமனம் பிரதி கதன்னு தியக்த தேகானாம் புனஸ்தத் ரூபதர்சனம். சரீரத்தையே விட்டவனுக்கு திரும்ப எப்படி ரூபதர்சனம்? அதே ரூபத்தோட காட்ட முடியுமா? சாத்தியமா? அப்போ வைசம்பாயனர் பதில் சொல்றார், அவிப்ரணாசா சர்வேஷாம் கர்மணாமிதி நிச்சயா. அவனுடைய கர்மம் முழுவதுமாக தொலைந்து மோட்சத்தை அடையிற வரைக்கும் எந்த சரீரமும் திரும்பும். இந்த சரீரம் இல்லாட்டா இன்னொரு சரீரம் திரும்ப போகிறது. கர்மம் இன்னும் ஒட்டின்னு இருக்கு. கர்மங்கள் தொலைந்து முக்தி அடைந்தால்தான் அவன் ஸ்வரூப ஆவிர்பாவம் பெறுகிறான். இது உண்மை. அதனால நீ இதை நம்பு
அதை சொன்ன உடனே ஜனமேஜயன் நம்பிட்டேன்னு நம்மளையோ நம்புறேன், என்னுடைய மரித்த தகப்பனார் பரீட்சித்தையும் அந்த வேதவியாசர் கொண்டு காட்டட்டும் நம்புறேன்னா. ஏன்னா இவாள்லாம் சொல்லிட்டா, அப்போ நடச்ச இடத்துல தங்காரியத்தை பார்த்துக்கணும் இல்லையோ, அப்போ பார்த்துட்டா தானே நமக்கு நல்லது நடக்கும். இவன் பிரார்த்தித்தபடிக்கு வந்தார். இத்தியுக்த வச்சனே தஸ்மின் நிருபேவியாசா பிரதாபவான் பிரசாதம் அகரோ தீமான் ஆணையச்ச பரீட்சிதம். அவனுக்கு அனுகிரகித்தார். பரீட்சித்தை கொண்டு வந்து அவன் முன்னே காட்டினார். ஆஹா, நம்பவே முடியலையே, அவர்களையெல்லாம் காட்டினார்னா என் தந்தையும் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சுடுத்தே என்று சொல்லிட்டு அந்த ரிஷி வியாசர் நினைத்தால் எதைத்தான் செய்ய மாட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். அத்தோடே புத்திர தரிசன பருவம் முற்றிற்று. அடுத்து நாரத ஆகமன பருவம். புத்திரர்களெல்லாம் பார்த்துட்டு இவர்கள்லாம் விடை பெற்று கொண்டு நாட்டை நோக்கி திரும்பி போயிட்டா. போன பிற்பாடு அடுத்த வருஷம் கழியிறது. 3 வருஷம் கழிஞ்சது. 3 வருஷம் காட்டில் இருப்பான்னு பேச்சு சொல்லியோ. அத்தோட இவர்களும் திரும்பி போல இவர்கள் பாட்டு நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். நாள் பட நாரதர் ஒரு நாள் வேகமாக வருகிறார். அவரை விழுந்து வணங்கிய தர்மபுத்திரன் கேட்குறா, எங்கே காட்டுக்கு போயிருந்தீரா, எல்லாரையும் கண்டீரா, நலமா, தந்தை எப்படி இருக்கார், தாய் எப்படி இருக்கார்னு கேட்க. அப்போ தான் நாரதர் சொன்னார், போயிருந்தேன், ஒரு பெருங்காட்டு தீ பிடித்ததாம், அந்த காட்டு தீயில் 3 மரணமடைந்தார்கள்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டேன். உன்னுடைய தந்தை திருதராஷ்டிரர், அதே போல காந்தாரி, உன் தாயாரான குந்தி தேவி இவர்கள் சஞ்சயனோடு இருந்திருக்கார். காடு பெருந்தீ மூண்டது, சஞ்சயன் தப்பிச்சு போடணும்னு சொன்னான். இல்லை தப்பக்கூடாதுன்னுட்டு கிழக்கு நோக்கி 3 அமர்ந்தார்கள். சஞ்சயனை போக சொல்லிட்டா, அவர் தப்பித்து வெளியேறினார். பெரும் அக்னி இவர்களை விழுங்கி விட்டது. நான் உடலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அவர்கள் சிறந்த கதியாம் சொர்க்கலோகத்தை அடைந்து விட்டார்கள். என்ன அவர் வந்து சொல்றார், காந்தாரீச்ச மகாபாகா ஜனனீச்ச பிருதா தவ தாவாக்னினா சமாயுக்தே சச்சராஜா பிதா தவ. உன் பிதா மரித்தார், மாதா மரித்தாள், உன் பெரியம்மாவான காந்தாரி மரித்தாள் என்று உண்மையை சொல்ல ஹோன்னு அனைவரும் அழுதார்கள். காட்டுக்கு வந்தார்கள். மரித்து உடல் கருகி கிடந்த தங்கள் 3 கண்டு அவர்களுக்கு வேண்டிய ஜலதர்ப்பணத்தை செய்தார்கள்ங்கிறது நாரத ஆகமன பருவா முற்றிற்று. அதோட இப்போ நாம் பார்த்துருந்த ஆசிரமவாசிக பருவமும் முடிஞ்சுது. இனிமே 3 முக்கியமான பருவங்கள் பார்க்க போகிறோம். மௌசல பருவா 16வது பருவா, மகாபிரஸ்தானிக பருவா 17வது பருவா, சொர்க்காரோகண பருவா 18வது பருவா. 5 5 5 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். மிஞ்சி போனால் 20 நிமிஷம், அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மௌசல பருவா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை. முசல ஒலக்கையினாலே கிருஷ்ணனுடைய வம்சம் முழுக்க அழிய போகுது. முதல் 18 வருஷங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 18 வருஷங்கள் ஓடின. மொத்தம் 36 வருஷம் ஆயிடுத்து. ஷத்ரிம்ஷே त्वथ சம்பிராப்தே வருஷே கௌரவநந்தனா ததர்ஷ விபரீதானி நிமித்தானி யுதிஷ்டிரன் நாட்டை ஆண்டு இருக்கிறச்சே 36 ஆண்டுகள் முடிந்தவுடன் எங்கும் அபசகுனங்கள் தோன்றின. காற்று சூறாவளியாக வீசுகிறது. நதிகளத்தனையும் நிதானமாக ஓடாமல் பெருக்கெடுத்து ஓடின. சூரியன் மந்தமாக உதித்தார். பிரத்யகூஹுர் மகாநத்யா திசோ நீஹார சம்பிருதாக சுஸ்ராவ விருஷ்ணிச்சக்கரஸ்ய மௌசலே கதனம் கிருத்தம். மௌசலம் மிகச்சிறந்த ஒரு உலக்கை. அந்த உலக்கையினால பெருமாபத்து வரப்போறதுங்கிற சகுனங்கள் எழுந்தன. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கண்ணன் தான் வந்த காரியம் முடிஞ்சு போயிடுத்துன்னு முடிவு பண்ணிவிட்டார். இனிமே புறப்பட்டு வைகுந்தத்தை அடைஞ்சாகணும். அதுக்கு ஏதான ஒன்று ஒரு வியாஜம் தேடணும் இல்லையோ. ஏற்கனவே காந்தாரியினுடைய சாபம் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு சாபத்தை உருவாக்கி ஒரு காரணத்தை உருவாக்கி போக்கணும்னு நினைக்கிறார். நல்ல வேளைக்கு விஸ்வாமித்திரர், கண்வர் முதலான ரிஷிகளெல்லாம் ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. விஸ்வாமித்ரஞ்ச கண்வஞ்ச நாரதஞ்ச தபோதனம் சாரண பிரமுகா வீரா ததுருஷுர் துவாரகாம் கதான் தேதான் சாம்பம் புரஸ்கிருத்திய. கண்ணனுடைய மகன் சாம்பன், அந்த சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டான். எல்லாரும் விஸ்வாமித்திரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யாதவர்கள்லாம் வேணும்னு கேலி பரிகாசத்துக்காக சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டுட்டு அவனுடைய வயத்துக்குள்ளே கர்ப்பமாக இருக்க மாதிரி வேஷத்தை போட்டுட்டு ரிஷிகளுக்கு முன்னாடி ஆணான சாம்பனை கொண்டு நிறுத்தி, இவன் கர்ப்பமாக இருக்கா, என்ன குழந்தை பிறந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆணா பெண்ணானுட்டு, இன்னைக்கா இருந்தால் ஒத்துக்க மாட்டான், ஆணா பெண்ணானுட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் ரிஷிகளே நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களான்னு வேணும்னு கேட்டா. பார்த்தோடனே விஸ்வாமித்தர் புரிஞ்சு விட்டார். கோவம் வந்தது. நம்மளை இவெல்லாம் சேர்ந்து கேலி பண்ணுறாங்கிறதுக்காக இவனுக்கு ஓர் உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையால் உங்கள் குலமே நாசமடையும் என்ன விஸ்வாமித்திர சபிச்சுட்டார். விருஷ்ணந்தக விநாசாய முசலம் கோரமாயசம் வாசுதேவஸ்ய தாயாதா சாம்போயம் ஜனயிஷ்யதி ஏனயூயம் சுதிர்விருத்தா ரிசம்சா ஜாத்தமன்யவா. பிறப்பிலிருந்தே உங்களுக்கு அகங்காரம் அதிகம். விருஷ்ணிகள்
அதே போல போஜர்கள், சாத்வதர்கள், இதோ நாம் பார்த்துட்டு இருக்கிற யாதவர்கள், இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகிவிட்டது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அதான். இப்போ ரொம்ப பேர் கண்ணன் கூட பிறந்துட்டாருங்கிறதுக்காக எடுத்து மொத்த குலமே நாசமாகும். இந்த முசலம் உலக்கை தான் காரணமாக இருக்கும். எல்லாருக்கும் பயம். நேர ராஜாவினிடத்துல போய் பிரார்த்தித்தா. ராஜா சொல்றார், உலக்க பிறந்ததுனால் அத்தை கொண்டு போய் சூர்ணமாக பொடியா போட்டுடுங்கோன்னு அவர் சொல்றார். மறுநாளே உலக்க பிறந்துடுச்சு. ஆண்மகனே உலக்கையை பெத்தான், மறுநாளே உலக்க பெத்தான். இதை என்ன பண்றதுன்னு ராஜாவிட்ட கேட்கிறா. ராஜா உக்ரசேனன் சொல்றார், ஒரே வழி, இதை பொடி பொடியாக ஆக்கு, கொண்டு போய் சமுத்திரக்கரையில் தூவிடும். சமுத்திரத்தில் கொட்டுட்டியானா இதனால நமக்கு ஆபத்து வராதுன்னார். உலக்கையில் 2 பகுதிகள் உண்டு, மரப்பகுதி ஒன்று, இரும்பு பகுதி ஒன்று. எல்லாத்தையும் சூர்ண பொடி ஆக்கினான். கொண்டு போய் கடலில் போட்டுவிட்டா. அந்த மரப்பகுதியெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி அலையில் அடிச்சுன்னு வந்து கரை முழுக்க வளர்ந்து கோரை புற்களாக முளைச்சுடுத்து. அந்த இரும்பு பகுதி கெட்டிப்பட்டு போய் ஒரு மீனின் வயிற்றில் இருந்து அந்த மீனை ஒரு சம்படவன் எடுத்துன்னு போய் அதை ஒரு வேடனுக்கு விற்று வேடன் வெட்டி பார்த்து உள்ள இருக்கிற இரும்பு துண்டை எடுத்தான். ஜரன் என்ற அந்த வேடனுக்கு பேர். அவன் அதை நன்னா பட்டை தீட்டி தன்னுடைய அம்பனுடைய நுனியில வச்சுனுட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுக்தம் ரதம் காலி ஸ்திரீ பாண்டுரைர் தந்தைஹி பிரவிஷ்ய ஹசதி நிஷி ஸ்திரியா ஸ்வப்னேஷு முஷ்ணந்தி துவாரகாம் பரிதாவதி. துவாரகையில் ஆங்காங்கு அபசகுனங்கள் தோன்றின. மக்கள் எல்லாரும் கிளம்பி போய் பிராபாச க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. சாத்தியகி அங்கே தான் இருக்கார், கிருத்தவர்மா அங்கே தான் இருக்கார், பிரத்யும்னன் இருக்கார், அனிருத்தன் இருக்கார், கண்ணன் இருக்கார், பலராமன் இருக்கார். எல்லாரும் அங்கே தான் இருக்கா. நிறைய குடிச்சுட்டா. யாதவர்களுக்குள்ளே அடிக்கடி மதிராபானம் மத்தியபானம் பலராமனுக்கே அதிகம். பலராமனுக்கு அதை அதிகமாக குடிச்சுட்டு ஒரு தடவை யமுனை ஆற்றங்கரையில் வந்து, யமுனையே நீ அங்கே தள்ளி இருக்கே, நான் அவ்வளோ தூரம் வர முடியல, நீ எங்கிட்ட வான்னு கூப்பிட்டார். நதியெல்லாம் இதை போல வராதுன்னு யமுனை கூறினாள். தன் கலப்பையை தூக்கி போட்டு அந்த நதியை பிடிச்சு தம்பக்கம் இழுத்ததுனால் இன்றும் சீர்காட் ராம்காட்டுன்னு 2 இடம் இருக்குது. பிருந்தாவனத்துக்கு போனேன்னா அதில் ஓரிடத்துல யமுனை நதி வேணும்னு இப்படி வளைஞ்சு போகும். நேர போயின்னு இருந்தவள் வளைவது பலராமனுடைய தம்பத்தால். அவருக்கு இருந்த அந்த அடக்க மாட்டாத ஒரு கர்வம், அதனால தான் நடந்தது. அது எல்லாரும் நிறையா குடிச்சிட்டார்கள். தத சைனிக வர்க்கச்ச நிர்யயுர் நகராத் பகிஹி யானை ஸ்வர்க கர்ஜைச்சைவ ஸ்ரீமந்தம் அமித தேஜசா நிர்திஷன் நிவசாவஜ்யம் ததா சவ்யேன பாணினா பூரி ஸ்ரவச சின்னபாகுர் யுத்தே பிராகவஸ்துவயா. அப்போ 2 பேருக்கு பேச்சு தடித்தது. ஒரு பக்கம் சாத்திக்கு பேசுகிறார், இன்னொரு பக்கம் கிருத்தவர்மா பேசுகிறார். அப்போ சொல்கிறார், கிருத்தவர்மா, நீதானே வாசலில் நின்று கொண்டு பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழித்தீர். அதே கிருத்தவர்மா, நீர்தானே வாசலில் நின்று அஸ்வத்தாமா உள்ள கொல்ல வாசலில் வந்தவாளை இரவோடு இரவா அழித்தீரே, இதுவா யுத்த தர்மம் என்று குடித்த வேகத்தில் சாத்திக்கு கேவலமாக பேசினான். அதை கேட்ட கிருத்தவர்மாவுக்கு கோபம். பூரிஸ்ரவஸோட நீ சண்டை போட்டுருந்தே, அப்போ அவன் கையையே இழந்து தியானத்தில் இருந்தான், ஆனாலும் நீ போய் அவன் தலையை வெட்டினியே, இதுவா உனக்கு இருக்கிறது என்று ஒருத்தருக்கொத்தர் பேசிட்டு இருக்கிறச்சே வாக்கு தடிச்சு போய் வேணும்னு பெரிய கத்திய சாத்திக்கு எடுத்துன்னு வந்தான். கிருத்தவர்மா தலையை அங்கேயே வெட்டி வீழ்த்தினான். கிருத்தவர்மா போயிட்டார். ஒருத்தன் போயிட்டார்னு உடனே பெரும் சண்டையும் உண்டது. இத்தேவ முக்துவா கட்கேன கேசவஸ்ஸ சமீபதா அபித்ருத்ய சிரக்கிருச்சித் சித்தேத கிருத்தவர்மணா தான் திருஷ்டுவா பததஸ்தூர்ணம் அபிக்ருத்தான் ஜனார்தனா. உடனே கண்ணனுக்கே கோபம். அவர் போய் அங்கே வளர்ந்திருந்த கோரை பொருட்களில் ஒன்று பிடுங்கினார். அவர் பிடுங்கின வேகத்திலே அது அப்படியே இரும்பு தடியாக வெளியில் வந்தது. அவரை பார்த்த உடனே மற்ற பேர் அவாவா பிடுங்கினான். யார் பிடுங்கினாலும் அது இரும்பு கம்பியை போல பலமான கம்பியாக வந்தது. தான் திருஷ்டுவா பததஸ்தூர்ணம் அபிக்ருத்தன் ஜனார்தனா பகுன் ஆவின்னிதோ தத்ர உபௌ கிருஷ்ணஸ்ய பஷ்யதா ததபுன் முசலம் கோரம். அதை எடுக்க எடுக்க ஒன்னொன்று இரும்பு கட்டை, ஒன்னொன்று உலக்க கட்டை என்று தானே மாறிண்டது. அவர்கள் அதை வைத்து கொண்டு அடித்து கொண்டார்கள். லட்சக்கணக்கில் 5 லட்சம் பேர், ஒருத்தரில் 2 பேரில் கணக்கு சொல்லியிருக்கார். 5 லட்சம் பேர் அங்கேயே ஒருத்தருக்கொருத்தர் அடித்து கொண்டு மாண்டு போயினர். திருணஞ்ச முசலீபூதம் அபிதத்திர வியதிருஷ்யத பிரம்மதண்டகிருதம் சர்வம் இது தத்து வித்தி பார்த்திவ. ஆக ராஜன்னு அனைத்தும் பிரம்மதண்டம், பிராமண ரிஷி சபித்திருக்காரோ இல்லையோ, அந்த சாபத்தின் வசமாகத்தான் இத்தனை பேரும் ஒருத்தருக்கொருத்தர் அடித்து கொண்டு மாண்டார்கள். தன்னிமிந்தம் மகாதேஜா பப்ரு பரபுரஞ்சயா. உடனே கண்ணன் தான் மிச்சம். அதோ அந்த மரத்துக்கு கீழே பலராமன் உட்காண்டிருக்கார், கண்ணன் இருக்கார், பப்ருன்னு ஒருத்தன் மட்டும் இருக்கான்.
கண்ணனுடைய தேரோட்டி தாருகன் இருக்கிறான். இவ தான் மிச்சம். மற்ற எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு. அப்போ கண்ணன் பப்ருவனிடத்துல கூட்டு, துவாரகையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆபத்து காத்துருக்கு, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீ நேராக அர்ஜுனனிடத்துல போ. அங்கே போய் துவாரகைக்கு வந்து பாண்டவர் நம்முடைய ஸ்திரீகளை எல்லாம் ரட்சிக்கணும்னு போய் சொல், சீக்கிரம் போ என்ன அவன் அனுப்பிச்சு வச்சார். அவன் வெளியில் போய் 10 அடி போகிறதுக்குள்ளே அவனும் அதே போல ஒரு ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்து அங்கேயே உயிர்படுத்து. அதனால் போய் சொல்கிறது கூட அவனுக்கு வழி இருக்குல்ல. நல்ல வேலை ஆரோ ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் தாருகன் அனுப்பிச்சார் கண்ணன். பப்ரு போனா உயிர் படுத்து, தாருகன் தன் தேரோட்டி நேர இந்திரபிரஸ்தம் போ, அர்ஜுனனை பாரு, யாதவர்களுடைய நிலை எடுத்து சொல்லு. கண்ணனுடைய ஸ்திரீகள் மகிஷிகள் ருக்மிணியிலேருந்து சத்யபாமாலேருந்து ஜாம்பவதியிலேருந்து அனைவரும் தவிச்சுருக்கா, நீ போய்த்தான் ரட்சிக்க முடியும், இல்லைன்னா பெரும் ஆபத்து காத்துருக்குன்னு அர்ஜுனனுக்கு சொல்ல அனுப்பிச்சார். தாருகனும் புறப்பட்டு போயிட்டார். கண்ணன் வேகமாக தானே துவாரகைக்கு வரார். ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டார், அது இந்திரபிரஸ்தத்து பக்கம் போனது. தானே துவாரகைக்கு வந்தார். பிராபாசத்துக்கு பக்கத்திலே இருக்குது, அதுவும் குஜராத் தானே. குஜராத்தில் வெராவல் பக்கத்தில் தான் பிரபாச க்ஷேத்திரம் இருக்குது. மேற்கு கடற்கரை ஓரம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் துவாரகை இருக்குது. கண்ணன் நேர துவாரகைக்கு போய் தன் தகப்பனார் வசுதேவரை சந்திக்கிறார். அப்போது அவர் இருந்தார். இகைவத்வம் மாம் பிரதீக்ஷஸ்வ ராமயாவத்து ஸ்திரியோ ஞாதிவசாக கரோமி ததப்புரியும் துவாரவதியும் பிரவிஷ்ய ஜனார்தனா பிதரம் பிராக வாக்கியன். பலராமனை பார்த்து இங்கேயே இரும், எங்கேயும் பட வேண்டாம், இங்கேயே இரும், நான் வந்து தாப்பனார் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி வந்துடுறேன் என்று கண்ணன் துவாரகைக்கு வந்தார். வசுதேவர் திருவடிகளில் வணங்கினார். இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், அர்ஜுனன் வருவான், அவன் பெண்களை அழைத்து கொண்டு புறப்படுவான், நீரும் புறப்படும் என்று கண்ணன் சொல்லிட்டு கிடுகிடுன்னு திரும்பி வந்துட்டார். புரோமிமாமேஷதி சவ்யசாச்சி சவோ துக்கான் மோச்சயிதா நராக்ரியா. நம் மக்கள் நம் பெண்கள் எல்லாத்தையும் சவ்யசாச்சி அர்ஜுனன் வருவார், அவர் வந்து நந்து ரட்சிப்பார், கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப விட்ட இடத்துக்கு பிரபாசத்துக்கு வந்தார்.